அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பட்டர் முறுக்கு தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். வேலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வீட்டில் இருக்க பொருளை செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க அடிப்பலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி அவல் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப்புங்க. கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் இல்லையா, நீங்கள் வெள்ளைக்கு பதில் சிவப்பு கூட எடுத்துக்கலாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இது நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கையால் எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா அவள் நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. லைட்டாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், கையால் இப்படி அமுத்துனீங்க அப்படின்னா உடஞ்சி போகணும் இந்த மாதிரி. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுட்ரு ஃபார்மில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுட்ராக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சலாடை வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கண்டிப்பாக சலிக்கணுங்க. நல்லா சலிச்சுக்கோங்க. நமக்கு நல்லா ஃபைன் பவுடர் தான் நமக்கு தேவை. குருணையாக இருக்க நமக்கு தேவையில்லை, அதனால நம்ம சலிக்கிறோம். சலிச்சு எடுத்துகிட்டு அந்த குருணை நமக்கு தேவையில்லைங்க. இதை எடுத்துடலாம். இதோட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு எள்ளு எடுத்திருக்கோம். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம் இல்லையா, அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நல்ல சூடான எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது சால்டட் பட்டர் தான், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் முதவே சேர்த்துருக்கேன். பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த பட்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உடையக்கூடாது. இப்படி உடஞ்சி தூள் தூளாக போச்சு அப்படின்னா நம்ம சேர்த்த பட்டர் பத்திரம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு அர்த்தம். என்னன்னாலும் அப்படி தாங்க. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போது நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நல்லா சுடுதண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்கள் சுடுதண்ணியில் தான் அது பிசையணும், பச்சை தண்ணியில் பிசையக்கூடாது. நல்லா கொதிக்க தண்ணிங்க இது. 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துட போகிறோம். நமக்கு முறுக்கு மாவு மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். எனக்கு மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. முறுக்கு மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இப்போ நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அச்சில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாவு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் எண்ணெய் காய வச்சிட்டேங்க. எண்ணெய் சூடாகவே இருக்குது. இப்போ இதிலே நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் முறுக்கு மாதிரி கூட நீங்கள் சுற்றி கூட புழிஞ்சு தனியாக அதில் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்படியே எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அடுப்பு மீடியமில் தான் வச்சுருக்கேன். சிம் பண்ணல, ஃபுல்லும் பண்ணலங்க. நல்லாவே புரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா நுரையும் நல்லா அடங்கிருச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான அவல் பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.
நார்மலாக நம்ம சாப்பிட்ற பட்டர் மில்க் கூட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.